வணக்கம் மாணவர்களே, வேதியியல் தமிழிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வியினை பார்க்க போகின்றோம். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். இக்கேள்வியானது ஜேஇஇ 2025 கேட்கப்பட்ட கேள்வி. அதன்படி பின்வரும் விடை வரிசையில் உருவாகும் பொருட்கள், அதாவது த ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம்டு இன் தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் ஆர், அதாவது கீழே ஒரு வினை கொடுத்துருக்காங்க. என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நைட்ரோபென்சின் முதல் படியில புரோமின் மற்றும் அசிட்டிக் அமிலத்தோட முன்னிலை வினைபுரியுது. ரெண்டாவது படியில டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல வினைபுரியுது. மூன்றாவது படிநிலையில சோடியம் நைட்ரேட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைபுரியுது. நான்காவது படிநிலையில எத்தில் ஆல்கஹால் கூட வினைபுரியுது. இவ்வாறு வினைபுரியும் போது நம்மளுக்கு ஏ மற்றும் பிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல இந்த ஏ மற்றும் பிங்கிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான ப்ராடக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். வாங்க தீர்வுக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம வினை எழுதிக்கலாம். இப்போ இந்த நைட்ரோபென்சின் முதல் படியில எது கூட வினைபுரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசிட்டிக் அமிலத்தோட முன்னிலையில புரோமின் கூட வினைபுரியுது. உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் கவர் பொருள் பதிலீட்டு வினை, அதாவது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டியூஷன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புரோமின் இந்த அரோமேட்டிக் வளையத்துல சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. அதற்கு முதல்ல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த அரோமேட்டிக் ரிங்ல என்ன குழு இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு இங்க என்ன குழு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரோ குழு இருக்கு. இந்த நைட்ரோ குழு என்ன ஆற்றுப்படுத்தும் தொகுதியா செயல்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டா ஆற்றுப்படுத்தும் தொகுதியா இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த புரோமின் இங்க பதிலீடாகிறப்ப எப்படி பதிலீடு ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரோவுக்கு மெட்டா பொசிஷன்ல பதிலீடு ஆகும். அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டா புரோமோ நைட்ரோபென்சின் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்ப இங்க ஒரு பிஆர் மைனஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இங்க வெளியேறின ஒரு ஹைட்ரஜன் கூட சேர்ந்து ஹைட்ரஜன் புரோமைடா நம்மளுக்கு வெளியேறுது. இப்போ ரெண்டாவது என்ன படிநிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கூட டின் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட வினைபுரியுது. நம்மளுக்கு தெரியும் இது ஒரு ஒடுக்க வினை. அப்படிங்கிறப்ப இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நைட்ரோக்கு பதிலா அமீனா ஒடுக்கம் அடையுது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டா புரோமோ அனிலின் நம்மளுக்கு கிடைக்குது. மெட்டா புரோமோ அனிலின் மூன்றாவது படியில சோடியம் நைட்ரைட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்து கூட 273 கெல்வின்ல வினைபுரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயசோ ஆக்கல் வினை நடக்குது. அதாவது டயசோடைசேஷன் நடக்குது. அப்படி நடக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயசோனியம் உப்பு நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மூன்று வினைகளும் நம்மளுக்கு புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க. இப்ப நான்காவது படிநிலைக்கு போகலாம். இப்போ இந்த டயசோனியம் உப்புக்கு எதற்கூட நாலாவது படிநிலை வினைபுரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தில் ஆல்கஹால் கூட வினைபுரியுது. இதை பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஒடுக்க வினை நடக்குது. அது எப்படி ஒடுக்கம் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எத்தில் ஆல்கஹால்ல இருக்கிற ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற பிணைப்புல இருக்கிற எலக்ட்ரான்கள் கார்பனை நோக்கி நகருது. இவ்வாறு நகரும் போது கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற எலக்ட்ரான்களை எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்ரஜன் இங்க இருக்கிற கார்பனை போய் தாக்குது. தாக்கும் போது நான் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு வெளியே போயிருது. அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோமோபென்சினும் நைட்ரஜன் கேஸ் வெளியே போகுது. மற்றும் இங்க இருக்கிற ஆக்சிஜன் இங்க எலக்ட்ரான்களை கொடுக்கறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாசிட்டிவ் சார்ஜ் வருது. அப்படிங்கிறப்ப இந்த H பிளஸ் வெளியேறுது. வெளியேறின H பிளஸும் இந்த Cl மைனஸும் சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமா வெளியேறுது. இங்க மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசிட்டால்டிஹைடு இருக்கு. வாங்க கேள்விக்குள்ள போகலாம். இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்வரும் வினை வரிசையில் உருவாகும் பொருட்கள், அதாவது கீழே நம்மளுக்கு ஒரு வினை கொடுத்துருக்காங்க. அந்த வினை மூலியமா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஆப்ஷன் மூன்றுல இருக்கிற ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு கிடைக்குது. மாணவர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி மாணவர்களே.